ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட்டில் வந்துட்டு ஏகப்பட்ட ஜாப் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பர்டிகுலராக வந்து பார்த்தீங்கன்னா டிரைவர் மற்றும் காப்பீஸ் அட்டெண்டர், ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் இந்த மாதிரி ஜாப் போஸ்டிங் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்ப ஏகப்பட்ட பிரச்சனை வருது அப்படின்ற மாதிரி ரொம்ப பேர் நம்மக்கிட்ட கால் பண்ணி கேட்டிருந்தீங்க. இதில் ஃபஸ்ட்டு பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 8th ஸ்டாண்டர்ட் சர்டிஃபிகேட் பிரச்சனை. செகண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏஜ் பிரச்சனை, அதாவது ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குன்னு சொன்னீங்க, ஆனால் இங்கே எங்களால் அப்ளை பண்ண முடியல அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்கு உண்டான சொல்யூஷன் தான் இந்த வீடியோவில் இருக்குது. அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது மட்டும் இல்லை, முறையாக நம்ம சேனலில் வீடியோ பார்க்குறவங்களா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட்டில் இருக்கிற எல்லா ஜாப் போஸ்டிங்க்கும் நம்ம வந்து ஃப்ரீ ஆன்லைன் கிளாஸஸ் மூலிமா வீடியோஸ் உங்களுக்கு கொடுப்போம். அது மட்டும் இல்லை, இந்த டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருக்கிற எல்லா போஸ்டிங்க்கும் நம்ம டெஸ்ட் பேஜஸ் கண்டக்ட் பண்ண போகிறோம் மற்றும் ஆன்லைன் குவிஸும் கண்டக்ட் பண்ண போகிறோம். ஸோ மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு பேக்கேஜஸாகவும் இருக்குது. இல்லை வந்து எனக்கு டெஸ்ட் பேஜ் மட்டும் போதும், இல்லை எனக்கு வந்து ஆன்லைன் குவிஸ் மட்டும் போதும், இந்தமாரி உங்களுக்கு எது தேவையோ அதையும் நாங்கள் கொடுப்போம். ஸோ இந்தமாரி உங்களுக்கு டீட்டெயில் ஏதாவது வேணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு டெஃபினட்டாக வந்து டீட்டெயில்ஸ் கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த ஜாப் போஸ்டிங்கை சூஸ் பண்ணி உள்ளே போனோன்னே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் அப்ளிகேஷன் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிக்கோங்க, இல்லை ரெண்டுமே அட்டன் பண்ணிங்கன்னா ரெண்டுமே சூஸ் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஆஃபீஸ் அசிஸ்டண்ட், அதாவது அலுவலக உதவியாளரை வந்து சூஸ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவையான டேட்டாலாம் இங்கே ஃபில்லப் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு பேஜில் நீங்கள் ஃபில்லப் பண்ணிக்கணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த அப்ளிகேஷனில் நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மேல்நிலை பள்ளி, டிப்ளமோ இல்லை அதற்கு மேல் படித்துள்ளீர்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதாவது வந்துட்டு நீங்கள் 10th 12th காலேஜு, டிப்ளமோ, டிகிரி இந்த மாதிரி ஏதாவது படிச்சிருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நீங்கள் வந்து அதாவது 8க்கு மேலே நீங்கள் 10 12 யார் என்ன படிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து இங்கே ஆம் அப்படின்ற மாதிரி கட்டாயம் போடணும். அதில் எந்த ஒரு மாற்றம் கிடையாது. ஸோ 8 மட்டும்தான் நான் படித்து பாஸ் ஆகிருக்கேன் அப்படின்றவங்க இங்கே வந்து நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக இல்லை அப்படின்னு போட்டுருங்க. ஸோ 8க்கு மேலே 10 12 காலேஜ் இந்த மாதிரி யார் என்ன படிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து இங்கே ஆம் அப்படின்ற மாதிரி போட்டுக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, இங்கே தான் வந்து ஏகப்பட்ட பேர் வந்து பிரச்சனை சொல்லியிருந்தீங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து உதாரணமாக வந்து நான் வந்து 8 மட்டும் தான் படிச்சிருக்கிறேன் அப்படின்னா, எனக்கு ரொம்ப சிம்பிளாக நான் வந்து என்கிட்ட வந்து 8th ஸ்டாண்டர்டுக்கு உண்டான எல்லாமே என்கிட்ட இருக்கும். அதாவது சான்றிதழ் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட டீஸ் இருக்கும், இந்த மாதிரி எல்லாமே இருக்கும். ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாகவே வந்து இங்கே வந்து சான்றிதழ் என்ன போட்டுக்கலாம். அப்புறம் சான்றிதழ் வழங்கப்பட்ட நாள், ஸோ நீங்கள் எந்த ஸ்கூலில் படிச்சிங்க, என்ன மீடியத்தில் படிச்சிங்க எல்லாத்தையும் நீங்கள் போட்டுக்கலாம். எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ உதாரணமாக வந்து நான் 10 படிச்சிருக்கேன், இல்லை நான் 12 படிச்சிருக்கேன், இல்லை நான் டிகிரி படிச்சிருக்கேன் அப்படின்றவங்களுக்கு தான் இங்கே பிரச்சனை வரும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மக்கிட்ட வந்து 8ஆம் வகுப்பு படித்து முடிச்சிருக்குண்டான சான்றிதழ் நம்பர் நமக்கு தெரியாது. ஸோ அப்படி இருக்கிறப்ப இங்கே வந்து நான் எப்படி சான்றிதழ் நம்பரை கொடுக்கணும் அப்படின்ற கொஷின்ஸ் தான் வருது. ஏன்னா எரரும் அப்படி தான் வருது. ஸோ இதை நாங்களே அப்ளை பண்ணி செக் பண்ணி பார்த்தோம், எங்களுக்கு அந்த எரர் வருது. ஸோ இந்த பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணுறதுக்கு நாங்கள் வந்து ரெக்ரூட்மெண்ட் செல்லுக்கு கால் பண்ணி கேட்டோம். ஸோ அதுக்கு அவங்க சொன்ன சொல்யூஷன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ யார் யாரெல்லாம் வந்து 10ஆம் வகுப்பு படிச்சிருக்கீங்களோ ஸோ அதே சான்றிதழ் நம்பரையும் இதே இடத்துல ஃபில்லப் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ இது வந்து ஒரு வழி. ரெண்டாவது வழி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து படித்த ஸ்கூல் உங்களுக்கு கட்டாயம் தெரியும். ஸோ நீங்கள் என்ன பண்ணலான்னா, அந்த ஸ்கூல்லே போய் நீங்கள் வந்து ஒரு போனோஃபைட் சர்டிஃபிகேட் மட்டும் வாங்கி வச்சுக்கோங்க. அதாவது நீங்கள் உங்களுக்கு படித்த இயர் தெரியும் இல்லையா, ஸோ அந்த இயரில் வந்து நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு ஒரு போனோஃபைடு சர்டிஃபிகேட் மாதிரி கொடுப்பாங்க. ஸோ அந்த நம்பரை இங்கே நீங்கள் ஃபீட் பண்ணிக்கலாம். இல்லைங்க எனக்கு அது வேணாம், எனக்கு வந்து ஸோ ரெக்ரூட்மெண்ட் செல்லில் இதே சொல்லிட்டாங்களா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நீங்கள் வந்து 10ஆம் வகுப்பு சான்றிதழே வந்து இங்கேயே வந்து இந்த 8th ஸ்டாண்டர்டுக்கு உண்டான சான்றிதழ் என்ன நத்திங் பட் நீங்கள் வந்து 10th படித்த சான்றிதழ் என்ன இங்கே போட்டுக்கலாம். இது ஒரு வழி. ஸோ 2 வழி சொல்லியிருக்கோம். மூணாவது வந்து இன்னொரு வழி இருக்குது. நீங்களே வந்து ரெக்ரூட்மெண்ட் செல்லுக்கு காண்டாக்ட் பண்ணி கேளுங்க. ஸோ அதோட டீட்டெயிலை இப்போ நான் கொடுக்குறேன் பாருங்கள். ஸோ இதுதான் வந்து நான் சொன்ன அந்த பேஜ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப் டெஸ்க் ஃபார் கைடன்ஸ் ஆஃப் கேண்டிடேட்ஸ். ஸோ விண்ணப்பதாரர்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா டெஃபினட்டாக இவங்க வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருக்க நம்பர் இருக்கு இல்லையா, நான் வந்து ஆல்ரெடி வந்து எல்லோ கலரில் மார்க் பண்ணியிருக்கேன். அதாவது 044 25330161. ஸோ இதுதான் வந்து அவங்களோட டெலிஃபோன் நம்பர். ஸோ இந்த ஃபோனுக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டு பாருங்கள், உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். இல்லை எனக்கு அந்த கால் பண்ணி கேட்க மாட்டேன் அப்படின்னா நீங்கள் இமெயில் கூட பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து அது இமெயில் ஐடி. ஸோ இந்த இமெயில் ஐடி கூட வந்து நீங்கள் மெயில் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதில் உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ நீங்கள் வந்து அதை அப்ரோச்சை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ நம்ம மொத்தம் 3 அப்ரோச் சொல்லியிருக்கோம். அந்த 3 அப்ரோச்சில் நீங்கள் எதனாலும் ஃபாலோ பண்ணலாம்.
ஆனால் பெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு டைம் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா மறக்காமல் வந்து கால் பண்ணி கேட்டு பாருங்கள். ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்றத கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இதுதான் வந்துட்டு நீங்கள் வந்து அந்த ரெக்ரூட்மெண்ட் செல்லோட காண்டாக்ட் டீட்டெயில். ஸோ மறக்காமல் கேட்டு பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளியராகவே புரிஞ்சிருக்கும். ஸோ 8 மட்டும்தான் படிச்சிருக்கேன் அப்படின்னா நீங்கள் டேரெக்டாகவே இங்கே வந்து இந்த சர்டிஃபிகேட் ஆர் சான்றிதழ் என்று இருக்கு இல்லையா, ஸோ இங்கே வந்து டேரெக்டாக வந்து 8ஓட டீட்டெயிலை ஃபில்அப் பண்ணியிருக்கீங்க. இல்லைனுங்க நான் வந்து 10 படிச்சிருக்கேன், நான் டிகிரி படிச்சிருக்கேன் அப்படின்னா இந்த 8th ஸ்டாண்டர்ட் கேட்குற இடத்துல வந்து சான்றிதழை வந்து நான் சொன்ன மாதிரி ஒன்று நீங்கள் போனஃபைட் அப்ளை பண்ணுங்கள், அந்த டேட்டாவை வந்து இங்கே வந்து ஃபீட் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா வந்து நான் ரெக்ரூட்மெண்ட் செல்லில் சொன்ன மாதிரியே வந்துட்டு நீங்கள் 10th சர்டிஃபிகேட் நம்பரையே வந்து இங்கே 8th ஸ்டாண்டர்ட் சர்டிஃபிகேட்டுக்கு கொடுத்துக்கோங்க. நீங்களும் மறக்காமல் ஒரு டைம் கால் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கோங்க, உங்களோட சாட்டிஸ்ஃபிகேஷனுக்காக தான். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த ஏஜ் லிமிட்டேஷன் இல்லை ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் ப்ராப்ளத்தை பற்றி பேச போகிறோம். ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு மொத்தம் 3 கேட்டகரி ஆஃப் கம்யூனிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது சீரியல் நம்பர் 1, சீரியல் நம்பர் 2, சீரியல் நம்பர் 3. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி மற்றும் டெஸ்டிடியூட் விடோ. ஸோ இது வந்து எல்லா காஸ்ட்டுக்கும் சேர்த்தான். ஸோ இவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஏஜ் வந்து 37க்கு மேலே இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ வந்து இந்த கம்யூனிட்டிலேருந்து யாரோ ஒருத்தவங்க வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் ஜாப்க்கு அப்ளை பண்ணுறாங்க. அவங்களுக்கு வயசு வந்து பார்த்திங்கன்னா 40ன்னு வச்சுக்கோங்க. ஆனால் அவங்க வந்து பார்த்திங்கன்னா 8 பாஸ் ஆகிருக்காங்க அப்படின்னா அவங்களால அப்ளை பண்ண முடியாது. ஏன்னா வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு சொன்ன கல்வித்தரத்தோட அதிகமான கல்வித்தரம் கிடையாது. ஸோ அதனால் அவங்களால அப்ளை பண்ண முடியாது. ஆனால் இதே இது வந்து பார்த்திங்கன்னா இதே கம்யூனிட்டி, அதாவது எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, ஸோ இதிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா இன்னொருத்தவங்க ஜாப் அப்ளை பண்ணுறாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வயசு 42. அவங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்திங்க அப்படின்னா 12 இல்லை டிப்ளமோ இல்லை டிகிரி அப்படின்னா அவங்களால அப்ளை பண்ண முடியும். ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, எங்கே ஏஜ் ரிலாக்ஸேஷன் வருதுன்னா நீங்கள் வந்து அவங்க சொன்ன கல்வித்தரத்தோட நீங்கள் அதிகமாக வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கேட்டகரி 2, அதாவது எம்பிசி, பிசி, பிசிஎம், அதாவது பேக்வர்டு கிளாஸ் முஸ்லீம். ஸோ இவங்களுக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இவங்களுக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. ஸோ நம்ம ஆல்ரெடி மேலே சொன்னோம்ல அதே யூஸ் கேஸ் தான் இவங்களுக்கும். இப்போ உதாரணமாக வந்து பார்த்திங்கன்னா பிசிஎம், அதாவது பேக்வர்டு கிளாஸ் முஸ்லீம் வந்து ஒருத்தவங்க வந்து இந்த ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு அப்ளை பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏஜ் வந்துட்டு 40ன்னு வச்சுக்கோங்க. ஸோ அவங்க என்ன படிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு படித்து முடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களாலையும் அப்ளை பண்ண முடியாது. ஏன்னா வந்து இந்த ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு மினிமம் வந்து 8 படித்து பாஸ் ஆகிருக்கணும். ஆனால் இவங்க பாஸ் ஆகிருக்காங்க, ஆனால் அவங்களுக்கு ஏஜ் லிமிட்டேஷனில் ப்ராப்ளம் வருது. ஆனால் இதேமாரி இன்னொருத்தவங்க இதே பேக்வர்டு கிளாஸ் முஸ்லீம் வந்துட்டு போய் அப்ளை பண்ணுறாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வயசு 40. அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு அப்ளை பண்ணுறாங்க. ஆனால் அவங்க வந்து டிகிரி முடிச்சிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் உண்டு, அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, நீங்கள் அப்ளை பண்ணலாம். அடுத்து 3வது கேட்டகரி வந்து பாருங்கள், ஃபார் அதர்ஸ் அண்டர்சர்வ்டு கேட்டகரிஸ். ஸோ இவங்க இந்த கீழே இந்த 3வது கேட்டகரியில் இருக்காங்க இல்லையா, ஸோ இதில் யாரெல்லாம் இருக்கீங்களோ உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் கிடையாது. நீங்கள் என்ன தான் ஹையர் குவாலிஃபிகேஷன் வச்சுருந்தாலும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கிடையாது. ஸோ அப்படி தான் வந்துட்டு இந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் போட்டிருக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு வந்துட்டு ஏஜ் வந்து 32 வயசுக்கு மேலே இருக்கக்கூடாது. அதுதான் சொல்கிறாங்க, மேக்ஸிமம் ஏஜ் ஷுட் நாட் ஹாவ் கம்ப்ளீட்டட் 32 இயர்ஸ். ஸோ இது எங்கே போட்டிருக்காங்க அப்படின்றத நான் காட்டிடுறேன். ஸோ இதுதான் வந்து நான் சொன்னது ஃபார் செகண்ட் கேட்டகரி ஆஃப் த கேண்டிடேட் ஹூ பொசஸ் ஹையர் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாகவே தெரிஞ்சிருக்கும். அதாவது எஸ்சி ஸ்கெட்யூல்டு கேஸ்ட்டு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எஸ்சிஏ, அடுத்து எஸ்டி, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பேக்வர்டு அதாவது பிசி, அதுக்கப்புறம் பிசி முஸ்லீமு, எம்பிசி, அடுத்து டெஸ்டிடியூட் விடோ ஆஃப் ஆல் த கேஸ்ட். ஸோ இவங்களுக்கு தான் இந்த எக்ஸம்ஷன் கொடுத்துருக்காங்க, ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க, எல்லாருக்கும் கொடுக்கல. ஏஜ் ப்ராப்ளம் இந்த கம்யூனிட்டியில் உள்ளவங்களுக்கு மட்டும்தான் கிடையாது. அது மட்டும் இல்லை, அவங்க வந்து சொன்ன கல்வி தரத்தோட அதிகமாக இருந்தால் மட்டும்தான் அவங்களுக்குமே வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் உண்டு, இல்லைனா அவங்களுக்கும் ஏஜ் ப்ராப்ளம் வரத்தான் செய்யும். ஸோ இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சுக்கும், இந்த 2 ப்ராப்ளத்துக்கும் சொல்யூஷன் இது தான். இல்லைங்க எனக்கு இன்னும் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு எதுவும் டவுட் இருந்தாலும் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை கிளிக் பண்ணி விட்ருங்க. மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். தேங்க்யூ.